வணக்கம். இன்றைக்கி சேனலில் லுங்கி ஓரம் தைக்கிறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். லுங்கி எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாலாம் எதுவுமே வெட்ட வேண்டாம். எப்படி இருந்தாலுமே அப்படியே எடுத்துக்க வேண்டிதான். எடுத்துருக்கேன். லுங்கி வந்து இதுதான் தைக்கிற கரை பக்கம், பிசிறு இருக்க பக்கம். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பார்க்கும்போது கெட்ட பக்கம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தைக்கும்போது ஒரே தையல் கெட்ட பக்கத்தில் ஒரு தையல் தைக்கணும். அந்த ஸ்பேஸ் எவ்வளோ விடணும்னா 3/4 இன்ச்சு. என் கை வாட்டத்துக்கு வந்து நான் 3/4 இன்ச்சு விட்டால் தைச்சிருவேன். புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சு வந்து கண்டிப்பாக பத்தாது. அதனால் புதுசாக தைக்கிறவங்க வந்து ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு லுங்கி தைக்கும் போது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கோங்க, உங்களுக்கு போதும். இப்போ பாருங்கள், நேராக ஒரு தையல் 2 துணியும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒரு தையல் தைக்க போகிறேன். இன்னொன்று, சாரீலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் கட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் லுங்கியில் வந்து எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. அது எப்படி இருக்கோ அப்படியே வச்சு ஒரு தையல் அடிச்சிருங்க. ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பெருசாக இருக்க துணியை கீழே வச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்க துணியை மேலே வச்சுக்கோங்க. அப்போ ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு அது மறைஞ்சிரும். செஞ்சு லுங்கியில் மட்டும் வெட்டவே வெட்டாதீங்க. அப்படியே ஒரு 3/4 இன்ச்சில் நான் தையல் அடிக்கிறேன். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க 1 இன்ச்சில் அடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சில டைம் வந்து இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் துணி. மேல் துணியும் கீழ் துணியும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டைமில் போய் இழுக்கக்கூடாது. இந்த 2 துணியும் ஈக்குவலாக வரணுன்றதுக்காக என்ன பண்ணால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னு பார்த்துட்டு எந்த துணி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதை லேசாக இழுக்கணும். ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது, லேசாக இழுத்த மாதிரி வைக்கணும். கீழே இருக்க துணியை வந்து அப்படியே விட்டுறணும். ஏன்னா கீழே இருக்க துணி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அதை இழுக்கலை. இதை மட்டும் லேசாக தூக்கின மாதிரி பிடிச்ச மாதிரி வச்சுட்டு 3/4 இன்ச்சில் அப்படியே ஒரு தையல். அப்போ கீழே இடம் வரும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். கீழையும் மேலேயும் எப்பவுமே டைட் அடிக்கணும், அப்போ தான் நூல் பிரிஞ்சு வராது. தச்சாச்சு. இப்போ இந்த லுங்கியை வந்து வெளிப்பக்கம் தான், இது தச்சது வெளிப்பக்கம் அப்படியே இருக்குது பாருங்கள். இருக்கும்போதே இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் நல்ல பக்கம், இங்கே வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து கெட்ட பக்கம் வந்து துணி அப்படியே வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக தைக்கிற துணிகள் வந்து இப்படி தான் தைப்போம், அப்படியே இது உள்ளே வந்து அப்படியே இருக்கும். ஆனால் லுங்கிக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிசுறு துணி வெளியில் தெரியக்கூடாது, உள்பக்கமும் தெரியாமல் இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி உள்ளே தைக்கணும். அப்போ தான் இது வந்து நீட்டாக இருக்கும். இன்னொன்று, லுங்கி துணி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. சில துணி ஒரு துணி முன்னே ஒரு துணி கொஞ்சம் பின்ன இருக்கிற மாதிரி இருக்குன்னா சின்னதாக இருக்க துணியை வந்து கொஞ்சம் உள்ளே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, பெருசாக இருக்க துணியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது எந்த பக்கம் சின்ன துணி வச்சுருக்கீங்களோ அந்த பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சின்ன துணி இந்த பக்கம் இருக்குன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ளே போயிடும். மேல் பக்கமாக அந்த சின்ன துணியை வச்சுருந்தீங்கன்னா ஃபோல்டிங் வராது, உள்ளே இருக்க துணி ஃபோல்ட் ஆகிடும், வெளியில் வந்து பிசுறு தெரியும். அது நீங்கள் எப்படி தைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா பிரிச்சுட்டேன், தச்ச துணியை வந்து நல்லா விரித்து விட்டுட்டேன். இந்த பிசுறு வந்து 3/4 இன்ச்சு தைச்சதுனால பெருசாக நிற்கிது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு படிமான தையல் போட்டுறணும். படிமான தையல் தைக்கும் போது இதில் வந்து இப்படி ஒட்டும் போது இந்த பிசுறு வந்து இப்படி ஆடாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த துணியிலேயே. இப்போ திருப்பி நான் டைட் அடிக்க போகிறேன். இன்னொன்று, லுங்கி தைக்கும் போது இப்போ இந்த 2வது தையல் படிமான தையல் போடும்போது நல்லா இந்த துணியை இழுத்து விட்டுருங்க. இது வந்து உள்ளே போய் மாட்டும், இப்படி உள்ளே போய் மாட்டி அது மேலே தையல் விழுந்துச்சுன்னா வெளியில் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் இந்த துணியை வந்து நல்லா இப்படி இழுத்து விடுங்க. நான் இதை இழுக்க சொல்லலை, நடுவில் இருக்க துணியை இழுக்க சொல்லலை, இந்த சைடில் இருக்க துணியை தான் இப்படி நல்லா இழுத்து விட சொல்கிறேன். இழுத்து விட்டுட்டு நல்ல மெல்லிஸாக
ரொம்ப தூரத்துக்கு டேபிள் எண்டு வரைக்கும்லாம் போய் ஃபோல்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து அகலமாக வரும், நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி நல்லா இதை இழுத்த மாதிரி அப்படியே தைச்சிட்டு வாங்க. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒவ்வொரு வாட்டிக்கும் இது வந்து உள்ளே அந்த துணி இருக்கா இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா தான் அது வெளியே வரும். இல்லைனா அது ஒரு மாதிரி தச்சு முடித்த பிறகு நம்ம வெளியே பார்க்கும்போது நீட்டாக இருக்காது. ஒரு மாதிரி மடங்கி மடங்கி உள்ளே லாக் ஆன மாதிரி இருக்கும் துணி. அதனால் துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். திருப்பி தைக்கும் போது நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். தைக்கும் போது இந்த பிசுறு நூல் எதுவும் வெளியில் தெரியக்கூடாது. ஒருவேளை நூல் இருக்குது, ரொம்ப பெருசாக நூல் இருக்க மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த நூலை பிடிச்சி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி தைங்க. இதில் வந்து நூல் எதுவுமே நிற்கலை, ஆனால் எல்லாத்துலேயுமே இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. நூல் நிறைய டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு தைக்கும் போது. தச்சுட்டு கையால் உருவினீங்கன்னா லுங்கியில் இருக்க துணி நூலெல்லாம் வந்து உருவிட்டு வரும். அதனால் அப்பப்போ கட் பண்ணிவிட்டு, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா அந்த நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிங்க. முடிஞ்சாலும் நல்லா மெல்லிஸாக ஃபோல்ட் பண்ணி தைங்க. அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அடியில் இப்போ ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு தையல் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபினிஷிங் தையல் தைக்கும் போதுலாம் கரெக்டாக இருக்கும். முடிக்கும் போது மறக்காமல் டைட் அடிங்க. இது நூல் வந்து பிளாக் கலர்லேயே இருக்கிறதுனால வீடியோவில் வந்து நல்லா தெரியல, தையல் எப்படி இருக்குன்னு நல்லா காட்ட முடியல என்னால். பாருங்கள், இது மாதிரி நல்லா மெல்லிஸாக தைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.